ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வாழ்க்கையில் ஒரே போராட்டம். எந்த நேரமும் ஏதாவது பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள். ஒன்று தீர்ந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனை. இந்த மாதிரி ரொம்பவும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள். கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்து பிரச்சனைகளே வராதுங்க. இப்படி நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், பிரச்சனையிலே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய தீய கர்மாக்கள் தான். நம்மளுடைய தீய கர்மாக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். நிம்மதிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலை இருந்ததுன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா பசு மாடுங்க ரோட்லலாம் கூட நிற்கிதுங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு 48 நாள் தினந்தோறும் காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் 2 வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. நாளே வாங்கி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் நேராக போய் பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு வாங்க. இதை தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. என்னால் தொடர்ந்து 48 நாள் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த வாழைப்பழம் பசு மாட்டுக்கு கொடுத்து பாருங்கள். வாரந்தோறும் எப்போவும் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த 48 நாள் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க வருடத்திற்கு ஒரு முறை இது போல் 48 நாள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாங்க இதை கொடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுங்க காணாமல் போயிடும். உங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் தீர ஆரம்பிச்சிடும். நீங்களும் 4 பேருக்கு முன்னாடி நல்ல சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழலாம். நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். கண்டிப்பாங்க 33 தேவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் தினந்தோறும் 2 வாழைப்பழம் மட்டும்தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செஞ்சு பாருங்களேன். வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.